Welcome to Madhus Embroidery and Crafts. இந்த வீடியோவில் கட்வொர்க் ஃப்ளார் நெக் டிசைன் எப்படி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ரவுண்ட் நெக் இப்போ ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பேப்பரில். ஸ்டென்சில் நிறைய டிசைன்ஸில் நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு நெக் டிசைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பிகினர்ஸுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம கட்வொர்க் டிசைன் எப்படி ட்ரா பண்ணணும் நெக் டிசைனுக்கு அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 டிசைன்ஸில் இருக்கிற ஸ்டென்சில் எடுத்துக்கிட்ட போகிறேன். அதுக்கு நான் இந்த ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டென்சில் எடுத்துக்கிறேன் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டென்சிலும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 டிசைனை வச்சு தான் நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரீ ஹேண்டாக ஒரு சிலருக்கு ட்ரா பண்ண வராது. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலான்னா, இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நெக் டிசைன் அழகாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எதுனாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இந்த ஐ ஷேப்பில் இப்போ ஒரு ஃப்ளார் டிசைன், கட்வொர்க் ஃப்ளார் டிசைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ இந்த ஐ ஷேப்பில் பாருங்கள் நிறைய சைஸஸில் இருக்குது. நம்ம ஷேப் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிடணும். ஸோ நான் இப்போ இந்த நெக்லைனில் அதை கரெக்டாக நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இந்த ஐ ஷேப்பை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். அதாவது ஒரு பெட்டல் ஷேப் இந்த இடத்துல இப்போ ட்ரா பண்ணிக்கிடணும். நெக்லைனுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது சர்க்கிள் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நிறையா சைஸஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை இந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ணிக்கிடணும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய எம்ப்ராய்டரி ஒர்க் எதாக இருந்தாலும் அழகாக வரும். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 2 பெட்டல்ஸாக ட்ரா பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட் சிங்கிள் ஐ ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் 2 ஐ ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிடணும். அண்ட் இது ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கட்வொர்க்காக நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்லைனுக்கு ஒட்டினாப்பில் க்ளோஸ்டாகவே என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கிடணும். அண்டு சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணிக்கிடணும். ஸ்டென்சில் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைனில் நம்ம கட்வொர்க் எம்ப்ராய்டரி எப்படி நம்ம ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம லேயர் பை லேயராக என்ன செஞ்சிட்டோம், இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல. நெக்ஸ்ட் ஃப்ளார் டிசைன் வரைகிறது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கிற அந்த ஐ ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிடணும். இப்போ நான் காட்டுறேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அரேஞ்ச் பண்ணி எந்த ஷேப்பில் நம்ம வச்சோம்னா அந்த ஷேப் ஃப்ளார் டிசைன் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம ட்ரா பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இப்போ நான் இப்போ 4 பெட்டல்ஸ் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் மேங்கோ டிசைன் நெக்குக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் உங்களுக்கு நீங்கள் போடணும், நீங்களாக டயக்ராம் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. வீடியோவோட எண்டில் இப்போ நம்ம ட்ரா பண்ணுற இந்த கட்வொர்க் ஃப்ளார் நெக் டிசைன் எப்படி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த ப்ளவுஸஸையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் இந்த டிசைனை நிறையா பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக தான் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த டிசைனை நம்ம எப்படி ட்ரா பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த ப்ளவுஸையும் கடைசி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். இப்போ நான் ட்ரா பண்ணுற இது ஃபுல் ஃப்ளார் 8 பெட்டல்ஸோடு இருக்கிற இந்த ஃப்ளார் டிசைனையும் இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒன் சைடாக இருக்கிற ஒரு நெக் டிசைன், கட்வொர்க் ஃப்ளார் நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதர் சைடு அந்த டாப்பில் இந்த நெக் டிசைன் இப்போ ட்ரா பண்ணுற இடத்துலலாம் நமக்கு ஒர்க் இருக்கணும். பீட் ஒர்க்கோ சாட்டினோ எதுனாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் எதுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
என்ன ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நான் ஸ்டோன் ஒர்க் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன் ஷேப்பில் அந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறனால இது ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ ஃப்ளார் டிசைன் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த கட் ஒர்க் டிசைன் இந்த மாதிரியான ஷேப்பில் நம்ம இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இதனுடைய ஃபுல் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள். ஒன் சைட் கட் ஒர்க் டிசைன், அதர் சைடு நம்ம கிராண்டாக என்ன டிசைன்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதனுடைய ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஆரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி கட்வொர்க் ஃப்ளார் நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.